ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தஞ்சை நேச்சுரல்ஸ்லேருந்து வந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினியும் வச்சு ஒரு சம்மர் டிலைட் ரெசிபி தான் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு பால் சத்து ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு சப்ஜா விதையும் உங்களுக்கு பாதாம் பிசினும் தஞ்சை ஆக்ரோ ஃபார்ம்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த பால் சர்பத்து கூட நாங்கள் நன்னாரி சிறப்பும் சேர்த்து செய்கிறதுனால இந்த நம்மளுக்கு உடம்பு சுட்டால் ரொம்ப தனிக்க அது உதவும். வாங்க இந்த பால் சர்பத்து எப்படி செய்வோம் பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போல் சப்ஜா விதையை வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அது நல்லா வெள்ளை வெள்ளையாக ஜவ்வரிசி மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாதாம் பிசினை எடுத்து உடச்சிட்டு நம்ம வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் அதை வந்து ஊற வைக்கணும். ஆனால் இதை வந்து நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி உங்களுக்கு வரும். ஊறின பிறகு உங்களுக்கு சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது கூட 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை நல்லா சுண்டை காய்ச்சி 400 ml ஆற வரைக்கும் வச்சுட்டு ஆற வச்சு அதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு குளுன்னு வச்சுக்கணும். கூடவே நன்னாரி சிரப்பும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டம்ளரில் நம்ம வச்சுருக்க பாதாம் பிசின் வந்து நம்ம சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஊற வச்ச சப்ஜா விதையும் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நன்னாரி சிரப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, நல்லா வாசமாக இருக்கும். இதை சேர்த்த பிறகு நல்லா குளுன்னு நம்ம வச்சுருக்க அந்த ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நம்ம இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். மேலாப்பில் நம்ம வச்சுருக்க நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கோடைக்கால சர்பத்தை நீங்களும் வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இயற்கையான ஆரோக்கியமான சர்பத்தாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.